நீட் தொடர்பான ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீட் முறைகேட்டில் தேசிய தேர்வு முகமையை கலைக்க உத்தரவிடக் கோரி வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இது தொடர்பாக ஒன்றிய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அளித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தேசிய தேர்வு முகமையானது தங்களது பிழையிலிருந்து பாடம் படிக்க வேண்டும் என்றும், தேசிய தேர்வு முகமை தங்களது பிழையிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மறு தேர்வு நடத்த வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் ஒன்றிய அரசுக்கு அறிவுறுத்தி இருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே கேள்வித்தாள் கசிந்த விவகாரத்திலிருந்து ஒன்றிய அரசு பாடம் கற்கவில்லை என்பது வருத்தம் அளிக்கிறது என்றும், ராதாகிருஷ்ணன் குழுவின் பரிந்துரைகளை ஏன் செயல்படுத்தவில்லை என்பது குறித்து 3 நாட்களில் தேசிய தேர்வு முகமை பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நீட் முறைகேட்டில் தேசிய தேர்வு முகமையை கலைக்க உத்தரவிடக் கோரிய வழக்கு தொடர்பாக ஒன்றிய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அளித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால் முருகன். உச்சநீதிமன்றம் தேசிய தேர்வு முகமைக்கும் ஒன்றிய அரசுக்கும் என்னென்ன உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். அதாவது அண்மையில் நடைபெற்ற இந்த நீட் கேள்வித்தாள் கசிவு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் 2 முக்கிய வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது அகில இந்திய மெடிக்கல் அசோசியேஷனும் யுனைடெட் மெடிக்கல் அசோசியேஷனும் 2 மனுக்களை தாக்கல் செய்திருந்தன. அந்த மனுக்கள் தான் இன்று உச்சநீதிமன்றத்தில் PS நரசிம்மா தலைமையிலான அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த நீட் கேள்வித்தாள் பெருமளவுக்கு கசிந்தது. இதில் 23 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்தார்கள். அப்போதுதான் உச்சநீதிமன்றமானது இந்த விவகாரம் தொடர்பாக ஒன்றிய அரசு உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அதே போன்று தேசிய தேர்வு முகமையும் நோட்டீஸுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கை விசாரிக்கும் போது ஏற்கனவே 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நீட் கேள்வித்தாள் கசிவு தொடர்பாக உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டது. தாங்கள் அப்போது இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டது. அப்போது நடைபெற்ற விவகாரங்கள் குறித்து இதுவரை தேசிய தேர்வு முகமை பாடம் படிக்காதது வருத்தம் அளிப்பதாகவும் உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்தது. அது மட்டுமல்ல, அப்போது ஒரு குழு அமைக்கப்பட்டது. அதாவது முன்னாள் இஸ்ரோ தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவினுடைய பரிந்துரைகள் ஏன் இதுவரை செயல்படுத்தவில்லை என்று தேசிய தேர்வு முகமை 3 நாட்களில் உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று தற்போது உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதே போன்று ராதாகிருஷ்ணன் குழுவானது என்னென்ன பரிந்துரைகளை வழங்கியது, அதனுடைய நிலைமை என்ன என்பது குறித்தும் 3 நாட்களில் உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தற்போது உத்தரவிட்டிருக்கிறார்கள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளான PS நரசிம்ம தலைமையிலான குழுவானது தேசிய தேர்வு முகமை தங்களுடைய பிழைகளிலிருந்து இதுவரை எந்த பாடமும் படிக்கவில்லை என்பது மிகவும் வருத்தம் அளிப்பதாக இருப்பதாகவும் கவலையை நீதிமன்றம் தெரிவித்துதான் இந்த உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. 3 நாட்களுக்கு பிறகு வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. அதாவது வெள்ளிக்கிழமை வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்றிய அரசு இன்னும் பாடம் கற்கவில்லை என ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் வலுவான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. அடுத்த கட்டமாக எப்போது இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது பால்முருகன்? அதாவது 3 நாட்களில் பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறி தற்போது புதன்கிழமைக்கு, அதாவது 27ஆம் தேதிக்கு வழக்கை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். அன்றைய தினம் மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு ஒன்றிய அரசு சார்பாக என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்படலாம்? அதாவது குறிப்பாக உச்சநீதிமன்ற இந்த 2 முக்கிய மனுக்களுமே, அதாவது மருத்துவர்கள் சார்பில் தான் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அகில இந்திய மருத்துவர் சங்கம் சார்பாகவும் ஐக்கிய மருத்துவர்கள் சங்கம் சார்பாகவும் தான் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அதாவது ஏற்கனவே 2024ஆம் ஆண்டு நீட் கேள்வித்தாள் கசிவு தொடர்பாக மிக நீண்ட ஒரு விசாரணையை உச்சநீதிமன்றம் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. அந்த விசாரணைக்கு பிறகுதான் ராதாகிருஷ்ணன் குழு அமைக்கப்பட்டது. இந்த தேசிய தேர்வு முகமையை அடியோடு மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையை அந்த குழு வழங்கி இருந்தது. ஆனால் குழு பரிந்துரைகள் 2 ஆண்டுகள் தாண்டியும் இதுவரை செயல்படுத்தாத நிலையில் தான் மீண்டும்
இந்த பெருமளவுக்கான நீட் தேர்வு மோசடி வந்து நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இதனைத்தான் தற்போது உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டு அந்த பரிந்துரைகளை வந்து ஏன் செயல்படுத்தவில்லை என்ற கேள்வியையும் எழுப்பி இருக்கிறார்கள். அதன் மீதுதான் தேசிய தேர்வு முகமை வந்து தற்போது பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள். புதன்கிழமை வழக்கு விசாரணைக்கு வரும்போது இந்த பிரச்சனைகளை எல்லாம் முக்கிய பிரச்சனைகளாக விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த ஒரு வாதத்தில் தான் வழக்கறிஞர்கள் இன்றும் முன்வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் புதன்கிழமை விரிவான ஒரு விசாரணையை நடத்தி உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் நீட் மறு தேர்வு தொடர்பாக விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட போவதில்லை என்று கூறியிருக்கிறார்கள். ஏற்கனவே தாங்கள் கற்ற பாடத்தின் அடிப்படையில் மறு தேர்வை நடத்த வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. ஆகவே குளறுபடி இல்லாத ஒரு மறு தேர்வு நடத்த வேண்டும் என்பதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய இன்றைய கருத்தாக இருந்தது. இந்த தொடர் நீட் கேள்வித்தாள் கசிவு தொடர்பாக விரிவான ஒரு விசாரணையை புதன்கிழமை உச்சநீதிமன்றம் நடத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒன்றிய அரசும் தேசிய தேர்வு முகமையும் இந்த தேசிய தேர்வு முகமையை கலைக்க வேண்டும், நீட் கேள்வி தொடர்பான விவகாரங்களில் தங்களுடைய கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கும் சரி என்டிஏவுக்கும் சரி உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது. அது மட்டுமல்ல, முன்பு ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டது. அந்த குழுவானது உச்சநீதிமன்றத்தினுடைய ஆலோசனையின் படியில் அமைக்கப்பட்ட குழுவாகவும் நீண்ட நாட்கள் அந்த குழுவானது ஆலோசனைகள் நடத்தியது. பல நிபுணர்கள் அந்த குழுவில் இடம்பெற்றிருந்தார்கள். அந்த குழு வந்து விரிவான ஒரு அறிக்கையை தாக்கல் செய்தது. அதாவது வரும் காலங்களில் தேசிய தேர்வு முகமை வந்து அடியோடு மாற்றப்பட வேண்டும், இந்த OMR திட்டப்படி தேர்வு நடத்தாமல் கணினி அடிப்படையில் தேர்வு நடத்த வேண்டும், ஒரு தேர்வு என்பதற்கு பதிலாக பல கட்டங்களாக தேர்வு நடத்தப்பட வேண்டும், ஆண்டுக்கு 2 முறை தேர்வுகள் நடைபெற வேண்டும், ஒரே நாளில் தேர்வு நடத்த முடியாவிட்டால் 10 நாட்கள் 15 நாட்கள் என்று தேர்வுகளை நடத்தலாம் என்பது உட்பட பல பரிந்துரைகள் அப்போது வழங்கப்பட்டன. அந்த பரிந்துரைகள் அனைத்துமே ஒன்றிய அரசும் சரி தேசிய தேர்வு முகமையும் சரி இதுவரை செயல்படுத்தாமல் கிடப்பில் போட்டு இருக்கிறது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. அதனை கருத்தில் கொண்டுதான் 3 நாட்களில் அந்த பரிந்துரை நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தற்போது உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. புதன்கிழமை விரிவான விசாரணை வந்து மீண்டும் நடைபெற இருக்கிறது. சாந்தா, நீட் முறைகேட்டில் தேசிய தேர்வு முகமையை கலைக்க உத்தரவிட கோரி தொடரப்பட்ட வழக்கில் ஒன்றிய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அளித்திருக்கிறது. அண்மை தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்.